Linux Simplified எல்லாத்தையும் வர வைக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் பார்ட்டிஷனிங் பற்றி பார்க்க போறோங்க. ஸோ டிஸ்க் பார்ட்டிஷனிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, அது எப்படி வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்றது, அந்த பார்ட்டிஷனுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டம் அலோகேட் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் ஆப் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோம் அதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப், ஒரு செக்டர், இன்னொரு செக்டர்னு சொல்லிட்டு நம்ம மல்டிபிள் செக்டர்ஸை நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்டிஷனிங் சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிட் பண்ணி வைப்போம். ஸோ எந்த விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இது ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 கைண்ட் ஆஃப் பார்ட்டிஷனிங்காக தான் நம்ம பிரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல். ஸோ பிரைமரி பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கை உங்களால் பிரைமரி பார்ட்டிஷன்ல 4 பார்ட்டிஷனை தான் பிரிக்க முடியும். ஸோ 4க்கு மேலே உங்களால் பிரைமரி பார்ட்டிஷனை உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை பிரிக்கவே முடியாது. ஸோ இஃப் சப்போஸ் எனக்கு வந்து மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் வேணும், 4க்கு மேலே பார்ட்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டிஷனை வந்து பிரைமரி பார்ட்டிஷனை வச்சிருவோம். பாக்கி இருக்கக்கூடிய கடைசி பார்ட்டிஷனை நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனை வச்சுட்டு அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இதை நம்ம வந்து மல்டிபிளா ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மல்டிபிளா ஸ்பிளிட் பண்றது தான் நம்ம வந்து லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படிங்கிற நம்ம வந்துட்டு 4க்கும் மேற்பட்ட பார்ட்டிஷன்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ பிரைமரி பார்ட்டிஷன் வெறும் 4 தான். அதுக்கு மேல போகணும் அப்படின்னா ஒரு பார்ட்டிஷனை நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனுக்குள்ள நம்ம லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் போடுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பார்ட்டிஷனிங் ஸ்கீம் வந்து நடக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து என்னுடைய சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு எப்படி பார்ட்டிஷனிங் நம்ம ஒர்க் பண்றது, எப்படி நம்ம வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து கிளியரா நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ரூட் யூசருக்குள்ள இருக்கிறேன். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட். ஸோ என்னுடைய நான் விர்ச்சுவல் ஹார்ட் பாக்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் விர்ச்சுவல் ஹார்ட்வேர்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய செட்டிங்ஸ் போய்க்குங்க. ரைட். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஓகே. ஸோ செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துருக்கு இல்லையா. இந்த ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் ஸ்டாட்டான் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரைட். ஸோ ஆட் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லிட்டு இந்த ஆட் ஹார்ட் டிஸ்க் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் கிளிக் பண்ணிட்டு இங்கே விஹெச்டி இருக்கு இல்லையா, விஹெச்டி கிரியேட் பண்ணிக்கங்க. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட். ஒரு ஃபிக்ஸட் சைஸ்ல நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளவு ஜிபி கொடுக்குறோம், நம்ம ஒரு 20 ஜிபி கொடுக்குறோம் அப்படின்னா 20 ஜிபி கொடுத்து நீங்க கிரியேட்னு சொல்லி கொடுத்துக்கங்க. ஸோ எதுக்காக நம்ம இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்க்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான யூட்டிலிட்டி. ஒரு சின்ன மிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இல்லை சின்ன கமாண்டோ, ஒரு சின்ன பார்ட்டிஷன் டேபிள், ஒரு கமாவோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய என்டையர் டேட்டாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணிட்டு அது உங்களுடைய SATA போர்ட் 1ல லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 1ல லோட் பண்ணிட்டு அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ரைட். ஸோ எப்பவுமே வந்து பிரைமரி பார்ட்டிஷன்ல FDisk யூட்டிலிட்டியை பர்ஃபெக்டா ஒர்க் பண்ண தெரிஞ்சா மட்டும் ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா செகண்டரி ஒரு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா டேட்டா வந்துட்டு ஒரு சின்ன மேனிபுலேஷனால கூட நம்மளால வந்துட்டு டேட்டா வந்துட்டு என்டையரா நம்ம லூஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ரூட் யூசருக்குள்ள வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து MRVக்கு நம்ம ரூட் ஆக்சஸ் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை அந்த FDisk நம்ம கொடுக்கும்போது நம்ம சூடோன்னு கொடுக்கணும். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் யூசருக்குள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ ரூட் யூசருக்குள்ள வந்துட்டு நான் இப்போ வந்து கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ FDisk அப்படிங்கிற கமாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேங்க. ஸோ FDisk அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டோட்டலாக நம்ம வந்துட்டு பார்க்க போறது ஒரு முக்கியமான பார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ FDiskன்னு கொடுத்துட்டு நான் L அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ என்னுடைய பிரைமரி பார்ட்டிஷன் எது, என்னுடைய செகண்டரி பார்ட்டிஷன் எது எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பிரைமரி பார்ட்டிஷன் SDA இருக்கு இல்லையா, அது வந்து 20 GB நமக்கு காமிக்குது. ரைட். ஸோ அதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒர்க்கிங் மெமரிக்காக நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பாக்கி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பிரைமரி பார்ட்டிஷன் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரீசெண்டா ஒன்று நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம SDB அப்படிங்கிற பார்ட்ல வந்திருக்கு. ஸோ இப்போ மல்டிபிளா நான் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றேன், நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அது SDC அப்படின்னு வரும். ஸோ லைக்வைஸ் நம்ம எத்தனை ஹார்ட் டிஸ்க் நம்ம ஆட் பண்றோமோ அது மாதிரி ஆல்பபெட்டிக்கலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ABCD அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்.
ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய டிஸ்க் வந்து ரீட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்க் ரீட் ஆயிருக்கு, ரைட். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு தடவை இந்த சிஸ்டமை ரீபூட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், ரைட். ஸோ இப்போ நம்ம இதில் இன்னொரு கோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு ஹைஃபன் கொடுத்து நான் ஹெச் கொடுக்குறேன், ரைட். ஸோ இப்போ டிஎஃப் ஹைஃபன் ஹெச் கொடுக்கும்போது இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் இப்போ நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னுடைய பிரைமரி பூட், சரிங்களா. இப்போ பூட்டுக்கு வந்துட்டு நான் SDA 1ல இருந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ பூட்டு தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்கு? இங்கே 17 GB இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து என்னுடைய SDA 1 மட்டும் லோட் ஆயிருக்கு. இப்போ SDB வந்து இதில் லோட் ஆகலை. ஸோ ஏன்னா அது மவுண்ட் ஆகலை. ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான பார்ட்டிஷன் டேபிள் நம்ம லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டிஸ்க் தான் பயன்படுத்துவோம், ரைட். ஸோ எஃப் டிஸ்க் பயன்படுத்திட்டு என்ன டிஸ்கை நீங்கள் லோட் பண்ணணுமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா dev/SDB அப்படிங்கிறது தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் இங்கே என்டர் அடிச்சுக்கிறேன், ரைட். ஸோ இப்போ வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம we are loaded to F disk utility வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ரைட் பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம F disk utility-க்குள்ள இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன வந்திருக்கு? இங்கே கமாண்ட் கீழே வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா M for help பண்ணுறது இல்லையா. ஸோ இப்போ நம்ம M கொடுத்து என்டர் அடிச்சோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும், ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பார்ட்டிஷன் என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இங்கே n இருக்கு இல்லையா. ஸோ n கொடுத்தோம்னா add new partition வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா n பிரஸ் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன், ரைட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ பிரைமரி பார்ட்டிஷன் 0, எக்ஸ்டெண்டட் 0, அதுக்கப்புறம் ஃப்ரீ வந்து 4 இருக்கு. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, நம்மளால எத்தனை பிரைமரி பார்ட்டிஷன் வைக்க முடியும்? உங்களால 4 பிரைமரி பார்ட்டிஷன் தான் வைக்க முடியும். ஸோ இப்போ எத்தனை ஃப்ரீ காமிக்குது? 4 ஃப்ரீ காமிக்குது. அதாவது நம்மளுடைய டோட்டல் பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் இப்போ ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது, ரைட். ஸோ இப்போ நான் ஒரு பிரைமரி பார்ட்டிஷன் இதில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் P கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ Pங்கிறது வந்து என்னுடைய பிரைமரி பார்ட்டிஷனை டினோட் பண்ணுதுங்க, ரைட். ஸோ நான் P ப்ரெஸ் பண்ணி நான் என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட்டிஷன் நம்பர் கேட்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும்போது நான் 1 இருக்கும். ஸோ 1 வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செக்டர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெமரி செக்டர் ஹார்ட் டிஸ்க்ல எந்த செக்டர்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்து நம்ம என்டர் அடிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹை அண்ட் ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்ட், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்டர் அவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படும். நமக்கு வந்து தேவையில்லை, நம்ம டிஃபால்ட் கொடுத்து என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சைஸ் இதில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்து நான் இங்கே வந்துட்டு ஒரு 5 GB நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 5G அப்படின்னா 5 GB நான் கொடுத்துக்கிறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சிடறேன். இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு, ரைட். ஸோ இப்போ அந்த பார்ட்டிஷன் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா P கிளிக் பண்ணோம்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகிறது நம்ம இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன லோட் ஆயிருக்கு? உங்களுக்கு SDB 1 அப்படிங்கிறது லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதனுடைய ஸ்டார்டிங் செக்டர் எங்கே, எண்டிங் செக்டர் எங்கே கொடுத்துருக்கு, அது போக சைஸ் கொடுத்துருக்கு, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ மற்ற ப்ராசஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கப்புள் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா n தானே நம்ம சொன்னோம், என்னங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ பிரைமரி பார்ட்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பிரைமரி பார்ட்டிஷனுக்கு நம்ம டிஃபால்ட் 2 இருந்துட்டு போட்டோம். ஸோ ஸ்டார்டிங் இருந்துட்டு போட்டோம். நான் இங்கே வந்துட்டு அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1 GB நான் கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன், ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பார்ட்டிஷன் நான் கிரியேட் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன அது எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் E கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு E கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு டிஃபால்ட் 3, 4 இருக்குது. நான் இங்கே வந்துட்டு 3 கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சுக்கிறேன், ரைட். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்டர்ஸ் நார்மல் சைஸ் வந்து திரும்ப 1 GB நான் கொடுத்துக்கிறேன், ரைட். நம்ம வந்துட்டு சாரி ப்ளஸ் 1 GB நம்ம கொடுத்து இங்கே என்டர் அடிச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிஷன் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டமில் நம்ம எத்தனை பார்ட்டிஷன் வேணுமோ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இப்போ வந்து நான் திரும்பவும் ஒரு இன்னொரு நியூ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் பார்ட்டிஷனிங் இருக்கா. இப்போ பிரைமரி பார்ட்டிஷன், எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் காமிச்சுது. ஸோ ஒரு பார்ட்டிஷன் நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லாஜிக்கல் பார்ட்டிஷன் காமிக்குது. ஸோ இப்போ நான் ஒரு லாஜிக்கல் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஜிக்கல் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு ஸோ இங்கே என்டர் அடிச்சுக்கலாம், ரைட். ஸோ அது ஒரு டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டு போகுதுங்க, கிரியேட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ n கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு லாஜிக்கல் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம LL கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடிஷனல் பார்ட்டிஷன் இஸ் நாட் ஃப்ரீ அவைலபிள். ஸோ நோ ஃப்ரீ செக்டர்ஸ் ஆர் அவைலபிள்னு வருது. ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஸோ
SDB1, SDB2, SDB3 and SDB5 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் நமக்கு வந்து இங்க வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு ரைட். ஸோ இந்த பார்ட்டிஷன்ல நம்ம எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது, எப்படி மவுண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ரைட் பண்ணணும். எப்பவுமே வந்துட்டு நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இதாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம ரைட் பண்றதுக்கு W கொடுத்துறோம், குவிட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு இது கொடுத்துறோம். ஓகே, ஸோ the partition table has been altered. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப ரீலோட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்ட் ப்ரோப் அப்படிங்கிற கமாண்ட் கால் பண்ணிக்கிறோம். பார்ட் ப்ரோப்னு கொடுத்துட்டு ஸோ dev/sdb கொடுத்து நான் என்டர் அடிச்சுக்கிறேன் ரைட். ஸோ இப்போ பார்ட் ப்ரோப் கொடுத்து பண்ணோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்னலுக்கு இது இன்டிமேட் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டிஷன் டேபிள் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடும் ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளால வந்துட்டு டேரெக்டாக இப்போ மவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு மவுண்ட் பண்ண முடியாது ரைட். ஸோ இப்போ மவுண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மவுண்ட் கொடுத்து /dev கொடுத்து ரைட். ஸோ SDB-யை வந்துட்டு நம்ம வந்துட்டு மவுண்ட் பண்ணுறோம். எதை மவுண்ட் பண்ணுறோம்? ஸோ பார்ட் 1 அப்படிங்கிறத நம்ம மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மிஸ்ஸிங் வருது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்துட்டு டைப் இனி நம்ம மென்ஷன் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறது வருது. ஸோ பேட் சூப்பர் பிளாக், பேட் பிளாக்ஸ் அதெல்லாம் காமிக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பிளாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணல, நம்ம வந்து எந்த விதமான என்ன ஃபைலில் நீங்கள் கிரியேட் ஆகணும், என்ன பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் ஆகணுங்கிறத நம்ம இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதை இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அதை மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஸோ இப்போ ஒரு பார்ட்டிஷன் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம் ரைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா mkfs அப்படிங்கிற பார்ட்டிஷன் அப்படிங்கிற கமாண்ட் பயன்படுத்துவோம் ரைட். ஸோ mkfs அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மேக் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே கிளியராக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mkfs கொடுக்க போறோம். ஸோ mkfs கொடுத்துட்டு ஸோ என்ன கைண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் ஸ்கீம்ல நீங்கள் கிரியேட் பண்ணுமோ அது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ext4 கொடுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு xfc கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பார்ட்டிஷனிங் ஸ்கீம் நமக்கு தேவைப்படுதோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இங்கே mkfs கொடுத்து நான் வந்துட்டு ext4ங்கிறத கொடுத்துட்றேன் ரைட். ஸோ எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம SDB-ல ஸோ இப்போ வந்துட்டு SDB என்டையரா கொடுக்காம SDB1 அதாவது SDB-ல இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் 1க்கு நீங்கள் இதை அலோகேட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு வந்துட்டு பிளாக்ஸ் கிரியேட்டட் வருது, சூப்பர் பிளாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் வந்திருக்கு, நோட்ஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பிளாக்ஸ் இல்லை நோட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளாக்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாக், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநோடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிளாக் ரைட். ஸோ நம்ம வந்துட்டு பேஸ்ல இருந்து வரலாம். ஸோ டேட்டா பிளாக்ஸ்ங்கிறது ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா தான் நம்ம டேட்டா பிளாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநோட்ஸ்னு சொல்லுவோம். ஐநோட்ஸ்ங்கிறது டேட்டா பிளாக்னுடைய இண்டெக்ஸை தான் நம்ம வந்துட்டு ஐநோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து சூப்பர் பிளாக்ஸ்னு வந்து சொல்றோம் இல்லையா? அப்போ இங்கே சூப்பர் பிளாக்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ சூப்பர் பிளாக்ஸ்ங்கிறது என்னது? இந்த ஐநோட்னுடைய இண்டெக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து சூப்பர் பிளாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர் பிளாக்ஸ் வந்து இந்த இடங்கள்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாக். ஸோ மாஸ்டர் பிளாக்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய பூட்டா மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய பூட் இருக்கு இல்லையா? அது பூட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு மாஸ்டர் பிளாக்கை வந்து பயன்படுத்துவோங்க ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், பார்ட்டிஷன் டேபிள் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து df-h கொடுக்குறேன். ஸோ df-h கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டில் நம்மளுடைய SDB வந்து மவுண்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம மவுண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே மவுண்ட் கொடுத்துக்கிறேன் ரைட். ஸோ மவுண்ட்னு கொடுத்துட்டு /dev/ நம்ம SDB1 நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஸோ எதை மவுண்ட் பண்ண போகிறோம்? பார்ட் 1 மவுண்ட் பண்ண போகிறோம் ரைட். ஸோ பார்ட் 1 does not exist அப்படின்னு வருதா ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பவும் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா df கொடுத்து -h கொடுத்து இப்போ நம்ம என்டர் அடிக்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய SDB1 லோட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம SDB1 எவ்வளோ கிரியேட் பண்ணோம், 5 GB கிரியேட் பண்ணோம் இல்லையா? இப்போ SDB1ங்கிறது உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிஷன் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் வந்துட்டு லாக் அவுட் ஆயிடும். ஸோ திரும்பவும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் பர்மனெண்டா ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு etc/f-stab அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணிக்குவேன் ரைட். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் ஃபைலுங்க. ஸோ இந்த ஃபைலுக்குள்ள நம்ம வந்துட்டு அதை அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் ரைட். ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு stab1ங்கிறத stab ஃபைலில் வந்துட்டு SDB1 நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ SDB1
etc4 defaults நம்ம 00 கொடுத்து நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் நான் வந்துட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீபூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேனுவலாக மவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்துட்டு மவுண்ட் ஆயிரும். ரைட். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எப்படி வந்துட்டு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி நம்ம பார்ட்டிஷனை டெலிட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டிஷன் டெலிட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மவுண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு df-h கொடுத்தோம், df-h கொடுத்தோம்னா நம்ம மவுண்ட் பண்ணிருக்கோம். நம்ம மவுண்ட் பண்ண டேட்டாவை நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால டெலிட் பண்ண முடியாது. ஸோ பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மவுண்ட் பண்ணணும். ஸோ அன்மவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து u-mountனு சொல்லுவோம். ரைட். ஸோ u-mount கொடுத்து /dev கொடுத்து நம்ம வந்துட்டு எதை நம்ம அன்மவுண்ட் பண்ணணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ SDB1ங்கிறது அன்மவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே என்டர் அடிச்சுக்கிறேன். ரைட். சாரி, u-mount UMOUNT mount. ரைட். ஸோ இங்கே வந்துட்டு நான் dev கொடுத்து நான் வந்துட்டு SDB1 கொடுத்து நான் என்டர் அடிச்சிடுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், df-h கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த SDB1 இங்கே லோட் ஆயிருந்தது இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நமக்கு அன்மவுண்ட் ஆயிருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம fdisk utility ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ fdisk utility ஓப்பன் பண்ணிட்டு fdisk கொடுத்து ஸோ நம்ம /dev/sdb ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கமாண்ட் ஹெல்ப் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இதை நம்ம டெலிட் பண்றதுக்கு என்ன இருக்கு, டி. ஸோ டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பார்ட்டிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங்கிறத நான் கிளிக் பண்ணி இங்கே என்டர் அடிக்கிறேன். ஸோ என்ன பார்ட்டிஷன் டெலிட் பண்ணணும், இப்போ 1 டெலிட் பண்ணோம் அப்படின்னா 1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா partition 1 has been deleted. இப்போ பார்ட்டிஷன் டேபிள் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா SDB235 இருக்கு, உங்களுக்கு 1 இல்லை. ரைட். ஸோ இப்போ நம்ம WQ கொடுத்து நம்ம என்டர் அடிச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேபிள் வந்து ஆல்டர் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ரைட். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ட்டிஷன் டேபிள் ஆட் பண்ணுவோம், எப்படி ஃபைல் சிஸ்டம் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எப்படி அதை மவுண்ட் பண்றது, அதை எப்படி அன்மவுண்ட் பண்றது, அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறது பார்த்தோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரைமரி பார்ட்டிஷன் டோட்டலா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக்கல் வால்யூம் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.